கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த மே மாதத்தின் 11ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த மே மாதத்தினுடைய ஆண்டவரை முதல் வாரத்தை முடித்து 2வது வாரத்தில் பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த 2வது வாரத்திலும் எங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இதை பார்த்து கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே நாம் 113வது ஞான பாடலாகிய உன்னதமான மாராஜாவான சீர்சிறந்த இயேசுவே என்ற பாடலை நாம் சேர்ந்து அனைவரும் பாடுவோம். 113வது ஞான பாடல். மாராஜாவான சீர்சிறந்த இயேசுவே, உம்மில் மகிழ்ந்து உம்மை புகழ்ந்து நேசித்து கொண்டிருப்பேனே. பூமலர் காடும் பயிர் ஓங்கும் நாடும் ஆந்தமும் சீர பூமா இயேசுவினாந்தம் எனக்கானந்தம் என் மனதின் குழி அண்டங்கள் யாவும் சூரியன் நிலாவும் அந்தமாய் பிரகாசிக்கும் அவர் முன்பாக மாஜோதியாக மீனுகுமெல்லாம் மாகிப்போ வீண் மண்ணுடைய மகிமை மறைய அவராந்த மானவர் வானத்திலேயும் பூமியிலேயும் நான் நாடினோர் என்ற கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த மே மாதத்தின் 11ஆம் நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு பகுதியாக யோவான் இங்கே சொல்லுகிறார். இயேசு ஆண்டவருடைய ஒரு பெரிய ஜெபம், அதாவது வெரி வெரி லாங்கஸ்ட் ப்ரேயர் இந்த பைபிள் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? ஷார்ட்டஸ்ட் ப்ரேயர் இருக்குது, கொஞ்சம் மீடியம் ப்ரேயர் இருக்குது, லாங் ப்ரேயர் இருக்குது. ஆனால் இதுதான் மிகப்பெரிய ஒரு லாங்கஸ்ட் ப்ரேயர். தன் சீடர்களுக்காக இயேசு பிதாவினிடத்தில் மிக அதிகமாய் வேதனையோடும் அன்போடும் மன்றாடின ஒரு மன்றாட்டு ஜெபம் என்று சொல்லப்படுகிறது.
த இன்டர்செசரி பிரேயர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அது மாத்திரமல்ல, ஒரு பிரதான ஆசாரியராக, இல்லையா, எ ஹை பிரீஸ்ட்லி பிரேயர், ஒரு பிரதான ஆசாரிய ஜபம் என்றும் இந்த பகுதி அழைக்கப்படுகிறதை நம்ம பார்க்கின்றோம். இதில் நிறைய விஷயங்களை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். உலகத்தை பற்றி, அதே போல ஜபத்தை பற்றி, ஒற்றுமையை பற்றி, ஊழியத்தை பற்றி, எல்லாத்தையும் பற்றி பேசுகிறார். நமக்கு 11ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இங்கே பார்க்கின்றோம், இனி நான் உலகில் இருக்க போவது இல்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள், நான் உம்மிடம் வருகிறேன், தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும் என்று இந்த ஜபத்தை ஆரம்பிக்கின்றார். அதாவது இயேசு ஆண்டவருடைய ஒரு ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய கடைசி பணியிலிருந்து, உலக பணியிலிருந்து, மீட்பு பணியிலிருந்து அவர் விடை பெற்று பரலோக வாழ்க்கைக்கு செல்ல போகிறார். அதாவது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மீண்டும் பரத்துக்கு போகிற ஒரு சம்பவம் நடைபெற போகிறது. அதற்கு முன்னதாக தன்னுடைய ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸாக ஆண்டவர் இதை பேசுகிறதை நம்ம பார்க்கின்றோம். ரொம்ப அழகாக ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, பிதாவே, நான் உம்மிடம் வரப்போகிறேன், ஆகவே இதோ இந்த உலகத்தில் தொடர்ந்து இருக்க போகின்ற என் சீடர்களை காத்தருளும், மாத்திரமல்ல அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் கூட இருக்கும்போதே 3.5 வருடம் ஊழியத்தில் எல்லாருமே என்ன பண்ணாங்க, பல கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அதுவும் குறிப்பாக இயேசுவோடு நெருங்கிய பேதுரு, இல்லையா, யோவான், இவங்கெல்லாம் ஆண்டவர், யாக்கோபு, பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் ஆண்டவரும் ரொம்ப நெருங்கி இருக்கிறாங்க, இன்னர் சர்க்கிள். அதே போல் ஆண்டவரை விட்டு நிறைய பேர் கொஞ்சம் தூரமாகவே இருக்கிறாங்க. இதில் யூதாஸ் காரியோத்து இயேசுசாமியை காட்டி கொடுத்துட்டார், இல்லையா. அப்போது பல்வேறு குழப்பங்களும் பிரச்சனைகளும் பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் சீடர்களுக்குள்ளாக இருக்கிறது. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் மாறி, ஆண்டவரே, பிதாவே, இவர்கள் ஒற்றுமையாக இருந்து என் ஊழியத்தை நான் இந்த உலகத்தில் வந்து மரித்து உயிர்த்தெழுந்த நற்செய்தியை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து சொல்கிறார், நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உன் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன், அவர்கள் எவரும் அழிவுறவில்லை, இல்லையா. ரொம்ப அழகாக சொல்கிறார். இதுவரையில் சீடர்கள் 3.5 வருடத்தில் எந்த சீடர்களுக்கு என்ன ஆகலை, எந்த ஆபத்து வரல, விபத்து, நாச மோசம், வியாதி, பலவீனம், துன்பம் யாரும் வரல. ஆனால் ஏசாமிக்கு முன்பாக இருந்த யோவான் ஸ்நானகன் என்ன ஆனார், அவரை தலை வெட்டி கொன்றார்கள். அப்படி இருக்கும்போது இயேசுவோடு இருந்த இவர்களுக்கு நிறைய பயம் இருந்தது, அச்சுறுத்தல் இருந்தது, இல்லையா. உயிருக்கான ஆபத்து நிலைமைகள் வந்தது. ரோம பேரரசு சக்கரவர்த்திகள் அவரை கொலை செய்ய அந்த போர் வீரர்கள் பார்த்தார்கள். அரசாங்கம் எதிர்த்து நின்றது. அதே நேரத்தில் யூத சனகரிம் சங்கம், யூத மதம் அவர்களை எதிர்த்தது. ஆனாலும் ஏசாமி சொல்றாரு, நான் அவர்களை அழிவுறாமல் பாதுகாத்தேன். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மற்றும் அழிவுற்றான். அழிவுக்குரியவன் யாரு? பிசாசு. ஆமென், அல்லேலூயா. பிசாசை தான் ஆண்டவர் சொல்றார், அழிவுக்குரியவனாகிய இந்த பிசாசு அழிவை அவன் ஒற்றான் என்று மிக அழகாக ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அடுத்தது, இப்போது உம்மிடம் வருகிறேன், என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்கிறேன், இல்லையா. என்னுடைய மகிழ்ச்சி நிறைவாக இருக்குது, அதனால் நான் சொல்கிறப்போ அந்த ஃபேர்வெல்லை ஆண்டவர் எப்படி எதிர்கொள்ளுகிறார் பாருங்க. நிறைய பேர் ஸ்கூல்லேருந்து வெளியே வரும்போது, காலேஜிலேருந்து வெளியே வரும்போது, பணி முடிச்சுட்டு வெளியே வருகிற போது, அந்த ரிட்டையர்மெண்ட்னு சொல்கிற போது அந்த நாளில் ரொம்ப வேதனையோடு வருவாங்க, கண்ணீரோடு வருவாங்க, இல்லையோ, ஐயோ இனி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த ஆண்டவர் மரிக்கும் போது கூட சொல்கிறாரு, நான் இதை மகிழ்ச்சியோடு சொல்லுகிறேன், இல்லையா. ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன், என் மகிழ்ச்சி என் சீடர்களுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. உம் வார்த்தையை நான் அவர்களுக்குள் அறிவித்தேன், நான் உலகை சார்ந்தவனாக இல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, இல்லையா. நிறைய ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நாம் யாவரும் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்பதை மிக அழுத்தமாய் சொல்லுகிறார். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, உலக சொத்துக்களின் மீது, உலக ஆசைகளின் மீது, உலக இச்சைகளின் மீது தான் அவர்கள் அதிகமாக நாட்டம் கொண்டு அவர்கள் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் சிற்றின்பங்கள், இவையெல்லாம் அழிந்து மாயையாக கடந்து போகும். இந்த வெயில் காலத்தில் ரோட்டில் போகும்போது தூரத்தில் ரோட்டில் பார்த்தா தண்ணிக்கிற மாதிரி தெரியும், அது காணல் நீர் என்று சொல்லுவார்கள். கிட்ட போனால் தண்ணீர் இருக்காது, இல்லையா. அதுபோல தான்
உலக வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க மாதிரி தெரியும். அதாவது உலக சிற்றன்பங்கள், மது, போதை, அதே போல் பொன்னாசை, பெண்ணாசை, இல்லையா, நகை ஆசை, பணம் ஆசை, பதவி ஆசை, இல்லை, இவையெல்லாம் போதை தருகிற மாதிரி நமக்கு இருக்கும். ஆனால் இவையெல்லாம் நிரந்தரமானது இல்லை. இதெல்லாம் தற்காலிகமானது, சட்டென்று மறைந்து போகும். நிரந்தரமான ஆசீர்வாதம் பரலோகத்தில் உண்டு என்பதை ஆண்டவர் இங்கே தெளிவுபடுத்த. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்லாதது போல அவர்களும் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. ஆகவே உலகம் அவர்களை என்ன பண்ணான்? வெறுக்கிறது. ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவர்களை எல்லாருமே வெறுக்கிறாங்க? நம்ம உலகத்தை பற்றி பேச மாட்டோம். என்னன்னு சொல்லுவோம்? பரலோகம், பாவ மன்னிப்பு, இல்லையா, ஆவிக்குரிய விடுதலை, இதுதான் பேசினே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இதை இன்னும் கொஞ்சம் முரண்பாடாக இன்றைக்கு இருக்கிற இறையிலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எடுத்த உடனே பரலோகத்தை பற்றி எல்லாம் பேசாதீங்க, உலகத்தில் இருக்கிற கஷ்டங்களை, பிரச்சனைகளை இந்த மக்களுக்கு விடுதலை என்ற பேரில் அவங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, பரலோக வாழ்க்கையை பற்றி பேசுங்க அப்படின்னு நிறைய இறையிலாளர்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள். அது முரண்பாடாக இருந்தாலும் கூட திருமறை நமக்கு கற்று தருகிறது, உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல, இல்லையா? அதனால தான் நம்ம பாடுறோம், உலகம் என் பின்னே சிலுவையன் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவையன் முன்னே, முன்னோக்கினான் என்று சொல்லி நாம் பாடுகிறத பார்க்கிறோம். அப்போ அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை, தீயோரிடமிருந்து அவர்களை காத்தள்ள வேண்டும் என்று வேண்டுகிறேன் தான் சொல்றார். உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பலாம் பிதாவே, ஆனால் பிசாசின் இடத்துல இருந்து என்ன பண்ணும்? என் சீடர்களை, என் மக்களை காத்தருள வேண்டும் என்று ரொம்ப அழகாக இந்த பரிந்துரை மன்றாட்டை ஆண்டவர் செய்கிறதை நம்ம பார்க்கணும். அடுத்தது ஜெபிக்கிறாரு, உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. அவர் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. அதனால உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்கள் எல்லாம் அவங்க என்ன பண்ணல, பிற்காலத்தில் இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகு அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாய் பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு பின்னாடி என்ன பண்ணாங்க? பல நாடுகளுக்கு சென்று அவங்க ஊழியத்தை செய்தார்கள். அப்போ அவங்க செய்கிற போது அவர்கள் எல்லாருமே இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். யாரும் அவங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கல, அவங்க பெரிய பெரிய பிஷப் ஆகலை, பெரிய பெரிய காரில் போய் இறங்கலை, ஃப்ளைட்டில் போய் இறங்கலை, இல்லையா, கால்நடையாய் நடந்து போனாங்க. நிறைய பேர் கல்லெறிந்து கொலை செய்தாங்க, இல்லையா, நிறைய சீடர்களை கழுத்தை வெட்டி கொலை செய்தாங்க, நிறைய பேரை நெருப்பில் போட்டாங்க, சுட்டெரித்தாங்க. இதுதான் அவங்களுக்கு நிலைமை. ஏன்னா அவங்க உலகை சார்ந்தவர்கள் அல்ல, உலகத்தின் மேலே அக்கறை உள்ளவர்களும் அல்ல. அப்புறம் பார்க்குறோம், உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும், நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்பியது. ரொம்ப முக்கியமான இதுதான் ஊழியத்தில் ஆண்டவர் அனுப்புகிறார். ஆண்டவரே, பிதாவே, நீர் என்னை அனுப்பினீர், அதே போல நான் அவர்களையும் அனுப்புகிறேன். இது பேர் தான் மிஷன் ஒர்க், மிஸ்ஸியோ டை என்று நம்ம ஜெர்மனில் சொல்லுவோம். மிஸ்ஸியோ டை என்று சொன்னால் பிதா குமாரனை அனுப்பியது போல குமாரன் சீடர்களை அனுப்பினார். சீடர்களை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம எல்லாருமே அனுப்பி கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு திருச்சபை மிக முக்கியமானது. போ இல்லது அனுப்பு என்கிற தாரக மந்திரத்தை நம்ம முக்கியமாக நாம் வைத்து கொண்டிருக்க வேண்டும். எந்த திருச்சபை மிஷினரியோ வேலையை செய்யலையோ, எந்த திருச்சபை ஊழியத்தை செய்யலையோ, அது செத்த திருச்சபை என்று மார்ட்டின் லூத்தர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இன்றைக்கி நம்முடைய திருச்சபைகள் எல்லாம் ஊழியத்தை செய்கிற மாதிரியே தெரில, இல்லை, எல்லாருமே அரசியலை செய்து கொண்டு பதவி ஆசை, பணம் ஆசை, இதான் இருக்கிற மிஷன் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம், மிஷன் ஊழியங்களை எல்லாம், பள்ளிக்கூடங்களை எல்லாம், ஸ்தாபனங்களை எல்லாம் மூடிவிட்டு இன்றைக்கு கண்மூடித்தனமான அரசியலை, உலக பிரகாரமான அரசியலை செய்து கொண்டு அக்கிரமங்களை செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அதான் உண்மை. அதான் சொல்றாரு, அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். ஆகவே ஆண்டவரே, பிதாவே, என்னை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ரொம்ப அழகான ஒரு ஜபத்தை இந்த இடத்துல ஏறெடுக்கிறதை நம்ம பார்க்கணும். பிரியமானவர்களே, ரொம்ப அழகான ஒரு ஹை பிரிஸ்ட்லி பிரேயர் தொடர்ந்து இன்னும் இருக்கிறது, இல்லையா? ஆகவே வீடுகளில் அதை நீங்கள் வாசித்து பயன்பெறுங்கள். கர்த்தர் நமக்காக, இயேசு ஆண்டவர் இன்றைக்கும் நமக்காக அவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகின்றார். யோவான் 8:26 பார்த்தீங்கன்னா, இயேசு ஆண்டவர் இதோ இந்த நாளில் கூட உனக்காக எனக்காக ஏக்கங்களோடு பெருமூச்சுகளோடு அவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு வசனம் அந்த இடத்துல வருகிறது. ஆகவே இந்த நாளிலும் கூட எனக்காக ஒருவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரா? ஆம், எனக்காக ஒருவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நிறைய பேர் சொல்ல, ஐயோ எனக்கு யார் மேல் நான் அனாதையாக இருக்கிறேன், நான் கைவிடப்பட்டிருக்கிறேன், தனிமையில் இருக்கிறேன். யார் இப்படி சொல்லாதீங்க. நமக்காக இயேசு ஆண்டவருடைய ஆவியானவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்.
அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மை வழிநடத்துகிறார், அவர் நம்மை கைவிடாத தேவன். ஏனால் அவர் தான் நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர். நம்மை அவர் மீண்டும் அவர் நியாயத்திற்கு வரப்போகிறார் என்ற உண்மையான செய்தியை நம் மனதில் வைத்து நாம் சீடர்களைப் போல, இயேசுவை போல உண்மை பிள்ளைகளாக, உலகம் சார்ந்தவர்கள் அல்ல, சிற்றின்மைகளுக்காய் ஓடுகிறவர்கள் அல்ல, பணம் பதவி என்று ஓடுகிறவர்களாக அல்ல, ஊழியம் செய்து அவருடைய நற்செய்தி அறிவிக்க தூய ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக இந்த மே மாதத்தினுடைய 11ஆம் நாளாகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாய் எங்களை காத்து வழிநடத்தினீர். இந்த வெயில் உஷ்ணம் இருக்கிறது ஆண்டவரே. இந்த மழையை கடந்த நாட்டில் தந்ததே போல இன்னும் அதிகமாய் மழை எதிர்பார்க்கிறோம். பூமியை குளிர்வித்து அதிகமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுறோம். இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் ஜெபிக்கிறோம். அகில உலகத்தில் இருக்கிற மக்கள், அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்தில் இருக்கிற மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக இந்திய சுவிசேஷ உத்தரன் திருச்சபை சார்ந்தவர்கள், இதை சாராதவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக ஆண்டவருடைய தாய் திருநாடாகி இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேர்தல்கள் நடைபெறுகிறது ஆண்டவரை, நல்ல முறையில் தேர்தல் நடைபெற்று ஆண்டவர்களுக்கு நல்ல ஆண்டவரை தகுதி வாய்ந்த ஒரு தலைவரை தர வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறோம். எல்லா மாநிலத்தையும் ஆசீர்வதிங்க. அமைதி, சமாதானம், சந்தோஷம் ஆண்டவர் இருக்கட்டும், ஒற்றுமை இருக்கட்டும். ஆண்டவரே, இதோ என்னுடைய உலக நாடுகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அமைதி, சமாதானம் ஆண்டவர் இருக்கட்டும். போர்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, எல்லாம் மாறி அமைதியான ஒரு சூழ்நிலை மாறும். குறிப்பாக இஸ்ரேல் ஆண்டவரே அமாஸ் தீவிரவாதிகள் போரும், அதே போல ஆண்டவரே இதோ உக்ரைன் ரஷ்யா போரும் ஆண்டவரை மாறட்டும். அதே போல பல இடங்களிலே வறட்சி, பஞ்சம், அதிகமான மழை ஆண்டவரே எல்லா பிரச்சனையும் இருக்கிறது, எல்லாம் மாறட்டும் ராஜா. இந்தியாவில் கூட ஆண்டவர் ஒவ்வொரு மாநிலத்தையும் அமைதியான ஒரு சூழ்நிலையில் எங்கள் தேசத்தை நீர் வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஊழியத்தில் எங்கள் ஓட்டிருக்கிற என்னுடைய அருமையான அன்பர் சாருக்காக, என் ஜக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தலைமறைகளுக்காக ஜெபிக்கிறோம். விடுமுறைக்காக ஊட்டிக்கு சென்றிருக்கிற அவர்களை ஆசீர்வதிங்க. மீண்டும் திரும்பி ஆண்டவர் வருகிற போது அவருடைய பயணங்களை வாய்க்கு செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். தங்கியிருக்கிற இடத்தையும் அவர்கள் போகும்போது வரும்போதும் அவருடைய வாகனங்களை பாதுகாத்துக்கொள்ளும். நல்ல சுகத்தை பலத்தை தாரும். பிள்ளைகளை ரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளும். இந்த ஊழியத்தில் ஆண்டவரை இசை வழி பயணத்தில் எங்கள் ஓட்டிருக்கிற அவருடைய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, தேவையை சந்திங்க ராஜா. தொடர்ந்து நம்முடைய ஊழியத்தை அவர் இசை வழியில் செய்கிற போது, அநேக மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிற போது இப்படி திவ்ய பிரசனம் சாரோடு தங்கியிருக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். அதே போல் இதை பிராட்காஸ்ட் செய்து ஆண்டவரே எங்களுக்கு பெரிய உதவி செய்கிற ஒரு ஜான்சன் சாருக்காக, டீச்சருக்காக, அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, தேவையை சந்திங்க ராஜா, வழிநடத்துங்க. அப்படி தலைமை பொறுப்பை கூட கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் அடியேன் பணியாற்றி கொண்டிருக்கிற வேலூர் கிறிஸ்து லுத்தரன் பேராலயத்திற்காய், பொறுப்பாளர்களுக்காய், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆயர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்க. அதே போல என்னுடைய அன்பான கர்த்தாவே கிராம சபைகளுக்காக, கிராம சபைகள் இருக்கின்ற ஆயர்களுக்காய், பொறுப்பாளர்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து திவ்ய பிரசனம் தங்கியிருக்கட்டும். நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆண்டவரை திறக்கும்படியான சூழல் உருவாக்கித்தார். இந்த நாளில் பிறந்த நாளை, திரும்ப நாளை நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் தேவையான ஆசீர்வாதத்தை தாருங்க. வெயிலின் உஷ்ணத்திலிருந்து குழந்தைகளை, பெரியவர்களை, தாய்மார்களை, கர்ப்பஸ்திரிகளை காத்தல வேண்டுமா ஜெபிக்கிறோம். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். படுக்கையில் இருக்கிறவங்க, கஷ்டத்தில், துன்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கண்ணோக்கிப்பார். குறிப்பாக என்னுடைய வேலுசாருடைய நண்பர் ஆண்டவரே செம்பேடு பகுதியில் வசித்து கொண்டிருக்கிற திரு ரஜினி சகோதரர் அவர்களுக்காக ஜெபிக்கிற நாளிலே ஆண்டவரை காலையில் ஏற்பட்ட ஆண்டவரை அந்த விபத்தினால் ஏற்பட்ட காயத்திற்காக நாராயணி மருத்துவமனை வேலூரில் செய்யப்போகிற அறுவை சிகிச்சையை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரை அன்பு சகோதரர் சீக்கிரமாய் சுகம் பெற்று எழுந்து வந்து உங்களுக்கு சாட்சி சொல்லும். இப்படி ஆலயத்துக்கு வந்து நான் சாட்சி சொல்லுகிறேன்னு சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை இப்படி நிறைவேற்றி தர வேண்டும் என்றால் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இது அவருக்காக ஜபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டே அவருடைய இமானுவேல் சாருக்காக, குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் அவளியம் ஆசீர்வதி ராஜா. அதே போல இந்த நேரத்தில் இப்படிய மூத்த விசுவாசிகளாக இப்படிய மேரி தங்கராஜ் ஆயிரமா, என்ஜே கொர்லிஸ் ஆயிரமா, சுகிர்தம் ஆயிரமா, ஜெய்மணி ஜாஷு ஆயிரமா, ஆனி எட்வின் டேவிட் ஆயிரமா, கெம்ப் கேத்ரினம்மா, சாரதா நர்சம்மா, ஆண்டவரே இதோ கடந்த நாட்களில் சுகமாக இருந்த மின்லா சாமியல் அம்மா, இப்படி ஜீவப்பா, கிரேஸ் அம்மா, சரோஜா டீச்சர், ஜெயசலினப்பா, மேத்யூஸ் அப்பா, சௌந்தரன்யம்மா, என்னுடைய அன்பு சகோதரி பியூலக்கா, தென்னரசனன், அன்பு பிள்ளைகள் ஜெமி, ஜெனி, ஜூலியா, மில்டன் அம்மா, என்னுடைய பிஜிஎஸ் ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, என்னுடைய ஆண்டவர் ஏஎல்சி திருச்சபை சார்ந்த அண்ணாமலையா, வயலட் அம்மா, இப்படி எல்எஸ் மோகன்தாஸ் ஐயா, மிஸ்டர் சிந்திரா பிரேமா, இப்படி ஏசுடியன் சார், கனகமணி ஏசுடியன் டீச்சருக்காக, இப்படி புஷ்பம் செல்வம் அவர்களுக்காக, ஜெஸ்ஸி டேனியல் ராஜகம்பீரன் அவர்களுக்காக,
மிஸ்ஸஸ் லீலா சாம்சன் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவங்க எல்லாரும் பலவீனமாக இருக்கிறாங்க, கண்ணோக்கி பாரு, வயதான நாட்களில் கிருபையாய் காத்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தின் ஆண்டவர் குழுவை எடுத்து பயன்படுத்தும். இந்த யூடியூப் வழியா, ஃபேஸ்புக் வழியா ஆண்டவரை கண்டு அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதான விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். இறை ஆசிரியர்கள் இல்லங்களை தார வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாளைய தினத்தில் நம்முடைய ஆலயத்துக்கு வந்து நம்முடைய வசனங்களை கேட்க கர்த்தர்களுக்கு கிருபை தார். தொடர்ந்து இந்த வெயில் உஷ்ணத்திலிருந்து மேகஸ்தம்பத்தை தார். ஆண்டவரே, எங்களுக்கு அருமையான மழையை தந்து காத்தல வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிகணமாகி உமக்கே செலுத்துகிறோம். மரித்து உயிர்த்தெழுந்த இரட்சகராகிய பிரதான ஆசாரியர்கள் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உன்னையோடு கூட இருப்பதாக. ஆமென்.